பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பறவைகள் கூட்டம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக பறந்து போயிட்டு இருக்கு. இது அறிஞ்ச வேடன் அதுங்க போற எல்லா இடத்திலும் வலைய விரிச்சு தானியங்களை போட்டு வச்சிருக்காங்க. அங்க சில பறவைகள் இந்த தானியத்தை சாப்பிடுறதுக்காக வந்து உட்காந்து வலையில மாட்டிக்குது. சில பறவைகள் அதுங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருதுங்க. வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 1:17, எவ்வகையான பட்சியானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா அப்படின்ட்டு. என்னன்னா, எந்த விதமான பறவையா இருந்தாலும் அதுடைய கண்ணுக்கு முன்னாடியே வேடன் வலைய போட்டா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக போயிட்டு இருக்கோங்க. பிசாசு நமக்கு தெரியாமலே அங்கங்க வலையை விரிச்சு வச்சிருக்கிறான். பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே பெரிய பெரிய தவறுகளை குறிச்சதான ஒரு அறிவு இருக்கும். நம்ம அதுல இருந்து தப்பிச்சுடுவோம். ஆனா சின்ன விஷயம்தான், இந்த இடத்துல போறதுனால எனக்கு என்ன ஆயிட போகுது, இன்னார் இடத்துல நான் பேசுறதுனால என்ன, ஏன் ஒரு வாரம் சர்ச்சைக்கு போனா என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி நீங்க சின்னதா ஸ்டார்ட் பண்ற விஷயம் ஒரு நாள் உங்க வாழ்க்கைய மாத்திடும். இதுவே சத்ரு உங்களுக்காக வைத்த ஒரு கண்ணியா கூட இருக்கலாம். கவனமா இருங்க, பிசாசோட வலையில நீங்க மாட்டிக்காதீங்க. Thank you. God bless you.